மறுபடியும் நம்ம பேசக்கூடாதுன்னு நெனைச்சோம். ஆனா, இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன தள்ளிட்டாங்க. காரணம், அந்த கரூர்ல நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிந்து, அதிகமான மக்கள், இந்த பரையர் சமூக மக்கள் இறந்திருக்க கூடாது. ஏன்னு கேட்டா, அவங்க குடும்பத்தில ஒருத்தன் செத்துட்டான்னு வைங்க, அந்த குடும்பமே என்ன கதி ஆகும்னு தெரியாது. ஏன்னா, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்காது. சொந்த பந்தங்கள் உதவாது. மிகப்பெரிய வறுமைக்குள்ள தள்ளிடுவாங்க அவங்க. அப்படி நான் மனசார நெனைச்சிருந்தேன். ஆனா, இப்போ வந்துக்கிற செய்திய பார்க்கும்போது, பேரதிர்ச்சி, பேரிடியாக 11 பேர் பரையர் சமூக மக்களும் 10 பேர் 11 பேருக்கு மேற்பட்டவங்க தேவேந்திர குல வேளாளரும் இறந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது, மிகப்பெரிய நான் எது நினைச்சிருந்தனோ, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தனோ ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு பெருசா சொத்து பலம் இருக்காது. அதிகமா சொந்த பந்தங்கள் பலம் இருக்காது. அதிகமா குடுத்து உதவ மாட்டான். 2,00,000 3,00,000 குடுத்து உதவ மாட்டான் எந்த சொந்தக்காரனும். அப்படியாப்பட்ட அந்த சமூகங்கள் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டியிருந்தேன். ஆனா, அவங்க தான் 24 பேருக்கு மேல செத்துருக்காங்க. எ இவங்கள மனுஷனா கூட விஜய் மதிக்க மாட்டார். 100% மனுஷனா கூட மதிக்க மாட்டார். ஏன்னு கேட்டா, இவன் செத்தவன் பூரா தமிழன். இதுதான் உண்மை. விஜய் பக்கத்துல இருக்கிற ஆதவ் ரெட்டி, இன்னொருத்தர் யாரு? அவரு ஒரு இதெல்லாம் நல்லா தெரியும். நான் மனசார நினைச்சேங்க உண்மையிலேயே இவங்க இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா, அந்த பெண்கள் இனிமே என்ன பாடுபடுவாங்க தெரியுமா? அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள். கூலி வேலைக்கும், வீட்டு வேலைக்கும் அவங்க பலவிதமா புண்படுத்தப்படுவாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு தான் எனக்கு வலியா இருக்கு, வேதனையா இருக்கு. என்னால சொல்ல முடியல.